ரைட். நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்படும் இந்த மஞ்சள் நிற அதிர்வு பட்டைகள் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் என கூறுவார்கள். சாலைகளில் தொடர்ச்சியாக சிறிய இடைவெளிகளில் அமைக்கப்படும் இந்த கோடுகள் வாகனங்கள் இதன் மீது ஏறும்போது ஒருவித சிறிய அதிர்வையும் சத்தத்தையும் உண்டாக்கும். தூக்கத்தில் அல்லது கவனக்குறைவாக இருக்கும் ஓட்டுநர்களை எச்சரிக்கை செய்யவும் வேகத்தை குறைக்கவும் இவை அமைக்கப்படுகின்றன. இவைகளை அமைப்பதற்கான விதிமுறைகள் இருக்கும் நிலையில் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பின் உயரம் மிக மிக அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள், இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொதுமக்கள், ஆட்டோவில் பயணிக்கும் பொதுமக்கள், ஓட்டுநர்கள் என அனைத்து தரப்பினரும் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கின்றனர். திடீரென மிக அதிக உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த மஞ்சள் நிற பட்டைகளில் ஏறி இறங்கும் போது வேகத்தை குறைப்பதனால் பின்னால் வரும் வாகனங்கள் தொடர்ச்சியாக மோதி விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை புகாராக தெரிவித்து உடனடியாக இது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். நாம் இன்று இப்பகுதியை நேரடியாக ஆய்வு செய்து பார்த்தபோது பொதுமக்கள் கூறும் விஷயத்தில் உண்மை இருப்பதாகவே தெரிகிறது. 5 மில்லிமீட்டர் அளவில் இருக்க வேண்டிய இந்த பட்டையானது மிக மிக அதிக அளவில் உயரம் மிக அதிகமாகவே அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அமைப்பினால் இப்பகுதியில் கடந்து செல்லும் வாகனங்கள், அனைத்து இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆம்புலன்ஸ் ஊர்திகள் என அனைத்துமே மிக மிக அதிர்வில் உள்ளாவதோடு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்துவதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இதனை அரசு தெரிவித்திருக்கக்கூடிய உயரங்கள் விதிகளின் அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர். மஞ்சள் பட்டைகள் நெடுஞ்சாலைகளில் 5 மில்லிமீட்டர் உயரத்திற்கு மட்டுமே அமைக்கப்பட வேண்டிய இந்த மஞ்சள் பட்டைகள் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட வேண்டியது மிக மிக உயரமாக அமைக்கப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி வண்ணார்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருந்து அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து புகார்களை தெரிவித்து வருகின்றனர். பின்னாலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் இந்த பகுதியை, இந்த மஞ்சள் பட்டைகளை கடக்கும் போது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமாக இவை இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்துவிடக் கூடாது. ஆனால் தற்போது திருநெல்வேலி வண்ணார்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மஞ்சள் பட்டைகள் மிக மிக உயரமாக அமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், பெரிய வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் தொடர்ந்து தங்களது கருத்தினை தெரிவித்து வருகின்றனர். சார், இந்த மஞ்சள் கோடு உயரம் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. இதனால் ஆட்டோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு. கொஞ்சம் ஹைட் படி குறைய போட சொல்லுங்கள். வெள்ளை கோடு கரெக்டாக இருக்குது, அது அளவுக்கு போட சொல்லுங்கள் சார். நன்றி. என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு சார்? வண்டியில் மெயின் ஆக்சில், சாக்கப் சார் எல்லாமே பாதிக்கப்படக்கூடியது சார். பிஸ்கட் எல்லாமே பாதிக்கும். பேசஞ்சரும் கொஞ்சம் ஜம்பாக சொல்கிறாங்க சார். ஆட்டோவில் வரக்கூடிய பயணிகள் என்ன சார் சொல்கிறாங்க? ஜம்பாகுது சார், கொஞ்சம் குறைச்சி போடணும்னு சொல்லுங்க. உயரம் ஜாஸ்தியாக இருக்குது, குறைக்கணும்னு சொல்கிறாங்க சார். நன்றி சார். இல்லை, பேருந்துகள் இந்த மஞ்சள் நிற பட்டையில் போகும்போது பேருந்து போல் பெரிய வாகனங்களுக்கு என்ன சார் பாதிப்பு ஏற்படுது? பேருந்தில் வரக்கூடிய பயணிகளுக்கு ஒரு இதய நோயாளி வந்தால் கூட அவங்களுக்கு உடனடியாக பாதிப்பு உடனே ஏற்படுது. அதனால இந்த மஞ்சள் கோடு போட்டிருக்கிறதுனால ஒரு முன்னறிவிப்பே இல்லை. இரவு நேரங்களில் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கோடு போட்டிருக்கிறது கூட முன்னறிவிப்பு எதுவுமே கிடையாது. வரக்கூடிய வாகனங்கள் ரொம்ப வேகமாக வர்றாங்க. அந்த வேகத்தை கட்டுப்படுத்திட்டு நம்ம ஸ்லோ பண்ணும்போது பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை இடிச்சிட்டு ஆக்சிடென்ட் உடனே நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சள் கோடு இருக்கணுமே தவிர ஆக்சிடென்ட் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இந்த மஞ்சள் கோடு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மஞ்சள் கோடை உடனடியாக தூரம் எடுத்தால் நல்லது. இந்த பாலங்கள் ஏறக்கூடிய இடத்துல, இந்த ரயில்வே மேம்பாலங்கள் ஏறக்கூடிய இடத்துல தேவையில்லை. ஒரு முக்கியமான இணைப்பு சாலை வரக்கூடிய இடத்துல இது போடலாம். இது இருக்க அவசியம்தான். ஆனால் இது எந்த இடத்துக்கு தேவை அப்படிங்கிறத முக்கியமாக இது கேட்கணும். மக்கள் இதை பயன்படுத்தணும். இது எந்த இடத்துக்கு தேவை இல்லைங்கிறத கரெக்டான இருக்கணும். இவ்வளோ உயரத்தில் தேவையில்லை, இந்த உயரம் தேவையில்லை. அந்த இணைப்பு சாலை வரக்கூடிய இடத்துல தேவை கண்டிப்பாக. ஆமாம், மற்றபடி இது தேவை தான். ஆனால் இது போல் வேகமாக போகக்கூடிய இடத்துல பைபாஸ் சாலைன்னு போட்டால் சொல்லியாச்சு. அறிவித்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி போங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாலம் இறங்கக்கூடிய இடத்துலையும் இதை போட்டு வச்சுருக்காங்க, ஏறக்கூடிய இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. கடகங்கள் வாங்கலாம் லோடு ஏற்றி வர்றாங்க. அவன் ஸ்லோ பண்ணுற போது பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இடிக்கிற சூழ்நிலைக்கு போய் நிற்குது. ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய இடத்த தான் இந்த இதை போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இதை உடனடியாக எடுத்துகிட்டு முன்னறிவிப்போட
சின்னதாக போட்டு கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலம் ஏறக்கூடிய இடத்துல தேவையில்லை. இணைப்பு சாலைகள் வாகனங்கள் கிராசிங் பண்ணுற இடத்துல இது கண்டிப்பாக தேவை. மற்றபடி என்னோடய பேர் சந்தனமாரி. ஓகே, தேங்க்யூ சார். இது பைபாஸில் வந்து இது ஆல்ரெடி தேவையில்லை. முந்தாயிரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் எப்படி தெரியுமா, ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க வண்டியில். அவர் பார்க்கல, ஸ்பீடாக வந்து அம்மா கேர்வ் வந்து மண்டியில் தத்த வந்துட்டு நான் கண்ணால் பார்த்தேன். இது பைபாஸ் தேவையில்லை. இது ஆட்டோக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. எல்லாத்துக்குமே வாகனம் போக்குவரத்து யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ பேசி வராங்க டூ வீலரில் ஜாலியாக பேசி வரும்போது கிட்ட பிரேடிக்கு அதிகமாக விழுந்துடுறாங்க. இது வந்து ஆல்ரெடி பைபாஸ் தேவையில்லை. வாகனம் ஓட்டி கலந்துறாங்க. மக்கள் போகும்போது இப்போது பெருகாண்டு கூட்டு போகிறோம், அவங்க வந்து ரொம்ப இதாக ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க. ஆர்டிஸ்ட் வரணும், ஐயோ இது ஆட்டோ டிரைவர் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தான் சுலோ பண்ணாலும் பின்னாடி வரவங்க முட்டிடுவாங்க. நம்ம பயந்து தான் வந்து பைபாஸில் வண்டி ஓட. பைபாஸ் எதுக்கு வச்சுருக்காங்க? பைபாஸ் அப்படி தேவையில்லை. ஒரேடியாக வந்து ஃபுல்லாக மஞ்சள் கூட வச்சிடலாமா? மஞ்சள் கூட தேவையில்லை சார். என்னுடைய கருத்து பைபாஸ் தேவையில்லை சார். என் பேர் அப்துல் ரஹ்மான். தேசிய சாலை விதிகளின்படி 5 மில்லிமீட்டர் முதல் 25 மில்லிமீட்டர் உயரத்திற்கு இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் எனப்படும் மஞ்சள் பட்டைகளை அமைக்கலாம் என விதிகள் கூறுவதாக திருநெல்வேலியின் போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சமூக ஆர்வலர் டொமினிக் தெரிவிக்கிறார். அவரிடமே இது குறித்த கருத்துக்களை கேட்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸ் என்பது சிங்கிங் ரோட்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ சத்தம் கேட்கும் உங்களுக்கு பட பட படம்ட்டு. இது ஒரு வேக்கப் கால் ஃபார் ஆல் தி டிரைவர்ஸ். அதாவது ஓட்டுநர்கள் வந்து ஒரு தூக்கம் இல்லாமல் வர்றது, திடீர்னு லேன் டு லேஞ்ச் வந்து அப்ராப்ரியேட்லி சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறது, ஸ்பீடு அந்த இடத்துல லோ பண்ணுறது, ப்ளஸ் இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப் இந்த இடத்துல இருக்குங்கிறத இதற்கு ஒரு 150 மீட்டருக்கு முன்னக்கூட்டியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு எச்சரிக்கை சின்னம் ஒன்று அமைச்சிருப்பாங்க, ரம்பிள் ஸ்ட்ரைப் வரப்போகிறது அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சின்ன ஸ்லோ பண்ணி கியர் டவுன் பண்ணி போகணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாலையில் வந்து அவ்வளவு வேகமாக போகிறாங்க. இந்த சாலை வந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு உள்ளே போகக்கூடிய சாலை, 80 கிலோமீட்டர் வேகத்தில் இதில் செல்லக்கூடாது. இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப் ஆனது ஒரு தவறான முடிவு கிடையாது. ரம்பிள் ஸ்ட்ரைப் முக்கியமா அல்லது அந்த டூ வீலர் பழுதாகிறது முக்கியமா, உயிர் முக்கியமாங்கிறத மக்கள் வந்து டிசைட் பண்ணணும் இதை. ஸோ இதை வந்து ரோட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் வடிவமைச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய பொதுமக்களுடைய நலன் கருதி இந்த ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதனுடைய பலன் நான் நன்கு அறிந்தவன். நமக்கு உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவரும் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் ரொம்ப ஸ்லோ பண்ணாதீங்க. ஒரு தேவையான அளவு ஸ்லோ பண்ணிட்டு பின்னாடி வர்ற வாகனங்களை கவனிச்சுட்டு முன்னோக்கி செல்லுங்க. வணக்கம்.